விசுவாசத்தோடு இணைந்து நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே விசுவாசத்தோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசத்தோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இணைந்து கேட்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூளைக்கல்லாக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு சம்பந்தமான சில காரியங்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்டி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறபடியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 35 முதல் 44 வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 35 முதல் 44 வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலே வைத்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடது பக்கத்தில் ஒருவனும் இரண்டு கள்ளர்களாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவன் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பர்களும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை எல்லாம் ரட்சித்தான். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே. அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார். இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். கள்ளரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கும் பொழுது வழிப்போக்கர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், இன்னும் ஜனங்களுடைய மூப்பர்கள், சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்ளர்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். என்னவென்றால், இவன் அநேகரை ரட்சித்தானே, இவனே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். பாருங்கள், அநேகர் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். இவன் அநேகரை ரட்சித்தான்,
இன்றைக்கு உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறார்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படி பரியாசம் பண்ணினார்கள் என்றால், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு இவன் திராணி இல்லாதவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். அருமையான தேவ பிள்ளையே, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லாதவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணார்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மரித்து போன ஒரு மகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரடைய செய்கிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாயின் என்கிற ஊரில் மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக ஜனங்கள் கொண்டு போகும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து அந்த மகனை இழந்த தாயாருக்கு இனி உதவிக்கு யாரும் இல்லை என்பதை கண்டு அந்த மரித்து பாடையிலே கொண்டு போகப்படுகிற அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார். உடனே அவன் எழுந்திருந்து பேசினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை ரட்சித்தார். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புகிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தூஷிக்கிறார்கள். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லாதவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்மில் அநேகருக்கு இன்றைக்கு புரியாத ஒரு காரியம். இவர்கள் சொல்லுகிறது போல, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினது போல இன்றைக்கு அநேகர் அப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவர் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தேகம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளை இருக்குமேயானால், அந்த சந்தேகங்களை நீக்கும்படியாக தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விடுவித்துக் கொள்ள திராணி உள்ளவரா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள திராணி இல்லாதவரா என்பதை இன்றைக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட உங்களுக்கு சுட்டிக்காட்டி, உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எவைகளையெல்லாம் சுமந்து கொண்டார் என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி, உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரையிலும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். என்னை காட்டி கொடுக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற இதோ வந்து விட்டான், யூதாஸ் காரியோத் வந்து விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள் போவோம். தன்னுடைய சீசர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், ஆகவே வாருங்கள், நாம் எழுந்திருப்போம், போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் இப்படி பேசுகையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனங்களின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள்.
அவரை காட்டி கொடுக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சீசனாகிய யூதாஸ் காரியோத்து நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவர் ஏற்கனவே வேதபாரகரிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் அவர் சொல்லியிருந்தார், நான் அந்த கெத்செமனே தோட்டத்திலே போய் யாரை முத்தமிடுகிறேனோ அதுதான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. அவன்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தார். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, இயேசு கிறிஸ்து அந்த யூதாஸ் காரியத்தை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தான் வைத்திருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டி போட்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி வெட்டினவனை பார்த்து, தன்னோடு இருந்த சீஷனில் ஒருவனை பார்த்து, உன் பட்டயத்தை திரும்பவும் அறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மட்டுமல்ல, அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 26வது அதிகாரம் 53வது வசனத்திலே, நான் இப்பொழுது என்னுடைய பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான, என்னுடைய பிதாவாகிய தேவன் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று சொல்லி நினைக்கிறாயா என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக வந்த பொழுது தன்னோடு இருந்த சீஷனில் ஒருவன் தான் வைத்திருந்த பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறான். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷனை பார்த்து சொல்லுகிறார், நான் என் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பதை நாம் காண முடிகிறது. அருமையான தேவ பிள்ளையே, லேகியோன் என்பது ரோம இராணுவத்தில் 6000 வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவாகும். ஆகவே லேகியோன் என்பது 6000 என்கிற எண்ணிக்கையை குறிப்பிடுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. லேகியோன் என்கிற ஒரு லேகியோன் என்பது 6000 என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் என்று சொன்னால் 72,000 தூதர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வேன் என்றால் என் பிதாவாகிய தேவன் எனக்காக 72,000க்கும் அதிகமான தூதர்களை எனக்காக என் பிதா அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவன் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தால், அல்லது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் 72,000 தூதர்களை அனுப்பி, அதற்கும் மேலான தூதர்களை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் விடுவித்திருக்க கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு தூதனுடைய பலம் என்னவென்றால்,
72,000 தூதர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதிலே ஒரு தூதனுடைய பலத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி தொடர்ந்து நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் அசீரியருடைய பாளையத்துக்குள்ளாக போய் 185,000 சங்கரித்தான். 5,000 பேரை அசீரியரின் சேனை எசேக்கியா ராஜா நுழைந்து எருசலேமை ஆட்சி செய்ய ராஜாவை வீழ்த்த வேண்டும், எருசலேமை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அசீரியருடைய சேனை எருசலேமுக்கு நேராக வந்திருக்கிறது. அப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் என்றால் தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது தேவன் அந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் தான் அசீரியருடைய அந்த பாளையத்துக்குள்ளாக இராணுவத்தினர் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு எதிராக வந்து போர் செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிற அந்த போர் வீரர்கள் இருக்கிற பாளையத்துக்குள்ளாக ஒரு தூதன் போய் இரவோடு இரவாக 1,85,000 போர் வீரர்களை இரவோடு இரவாக சங்கரித்து விட்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி என்றால் ஒரு தூதனுடைய பலம் 1,85,000க்கும் அதிகமானவர்களை இரவோடு இரவாக சங்கரிப்பதற்கு பலன் உள்ளவர்கள் தான் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற தூதர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தூதர்களை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னுடைய பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்வேன் என்றால் என் பிதாவாகிய தேவன் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏதோ ஒரு தற்செயலாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வந்ததே இந்த சிலுவை மரணத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பிதாவாகிய தேவன் முன்குறித்திருந்தார் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் தற்செயலாய் நடந்தது என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்தும் சிலுவை மரணங்களை குறித்தும் அவர் தன்னுடைய சீசர்களுக்கும் போதித்து வந்தார். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லாத ஒருவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முடிந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம், இந்த பூமியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக அவர் பரிகாரியாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தீர்க்கதரிசிகள் முன்குறித்திருந்த அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். தற்செயலாக நடந்ததல்ல இந்த சிலுவை மரணம். அது பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருந்த அந்த சிலுவை மரணம். கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் வாசிக்க கேட்போம். கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூளைக்கல்லாய் இருப்பதினாலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் கொடிய விளைவுகளை
ஒரே அடியாக தோற்கடிப்பதற்காக தம்முடைய உயிரை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்பது அது ஒரு தோல்வியிலே முடிந்தது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்பது அது சிலுவையிலே வெற்றி சிறந்த ஒரு மரணமாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக நானும் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு இருப்பதற்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் வந்திருக்குமே தவிர நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்திருக்கவே செய்யாது. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ரட்சிப்பதற்கு திராணி இல்லாத ஒருவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ரட்சிப்பதற்கு அநேக வழிகள் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் ஹல்லேலூயா துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவர் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏனென்றால் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிச்சயமாகவே வெற்றி சிறந்தவர்களாக வாழ்வோம் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து பாருங்கள், 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டு இருப்பானால் அந்த ஆத்துமா தன்னுடைய ஆத்துமா மரித்து போனவனாக அந்த மனிதன் காணப்படுவான். பாருங்கள், பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்றால் யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 11:25 வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த இந்த நாளை பயபக்தியோடு கூட ஆசரித்துக் கொண்டிருக்கிற நம்மில் எந்த ஒரு மனிதன் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உணர்கிறானோ அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வானானால் அந்த மனிதனுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே அந்த மனிதன் பிழைத்தவனாக காணப்படுவான், அவன் ஜீவன் உள்ளவனாய் காணப்படுவான். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன். ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நம்மை பாவத்தின் வல்லமையினாலே மரித்து போய் காணப்படுகிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக கலாத்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வர இருந்த எல்லா சாபங்களிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி சாபம் பிரவேசிக்கிறது என்றால், உபாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை விட்டு விலகி, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம், உன்னுடைய துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்திலே நீ கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து எந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைந்து, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று சொல்லி மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து வாழ்கிறாரோ, நற்கிரியை செய்ய வேண்டிய மனிதன் அவன் துர்க்கிரியை செய்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறானோ, அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் கடந்து வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 109வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 109வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சாபத்தை விரும்பினால் சாபம் வரும், ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சாபத்தை விரும்புகிறவர்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் ஆசீர்வாத குறைவு. சாபம் என்கிற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஆசீர்வாதம் குறைவுபட்டு காணப்படுகிறது தான் அது சாபம். ஆம் என்றால் நம்முடைய நன்மையின் பெருக்கம் அது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனானாலும் சரி, எந்த ஒரு மனுஷியானாலும் சரி, தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது தங்களுடைய தொழிலிலேயோ தங்களுடைய வியாபாரத்திலேயோ எந்த ஒரு காரியத்திலே சில வேளை நீங்கள் பின்னடைந்து போய் காணப்படுகிறீர்களோ, எந்த ஒரு காரியத்திலே உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் காணப்படுகிறதோ, அது நீங்கள் சாபம்தான் என்று உணர்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த சாபத்தின் வல்லமையை சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுடைய சாபத்தை நீக்கி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை தந்து, இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை எல்லாம் நீக்கி போட்ட தேவன் உங்களுக்கு வர இருந்த சாபத்தை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் சிலுவையை சுமந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபங்கள் அனைத்தையும் சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அதை அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், அல்லது நான் சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆண்டிலே, இந்த நாளிலே நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே சம்பாதித்த சகலவித ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அது வீடு கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். வீடு கட்டுகிற காரியம் தடைபட்டு காணப்படுகிறதா, அல்லது நீங்கள் ஹல்லேலூயா அதிகமாக நீங்கள் வேலை செய்து உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையா, ஏதோ ஒரு விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் பிரவேசித்திருக்கிறது. அந்த சாபத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி எங்களோடு கூட ஜெபியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வரவேண்டிய சகலவிதமான சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லாத ஒருவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் தோற்று போனவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வெற்றிகளை குவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த காரியத்திலே நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ, சிலுவையிலே வெற்றி சிறந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்திருக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சகலவிதமான சாபங்களுக்கும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சாபத்தை விரும்பாமல் ஆசீர்வாதத்தை இன்று முதல் விரும்புங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சிலுவையில கர்த்தரையே எதற்காக சிலுவையிலே நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை குறித்து நாம் சகோதரர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் சிலுவையை எதற்காக ஏற்றுக்கொண்டீர் என்பதை குறித்து எங்களுக்கு நீங்க கற்று தந்திருக்கிறீங்கப்பா. சிலுவையில இருந்து நீங்க விடுபடுவதற்கு, சிலுவையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு உமக்கு திராணி இருந்தும் நீர் எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் அப்பா. எங்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டீர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் யார் யாரப்பா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், கர்த்தர் சிலுவையில் எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தம், எங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று பாவ உணர்வு அடைகிற பிள்ளைகளை உம்முடைய கருத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. அவர்களை விடுவிக்கணும். என்னென்ன காரியத்துல அவர்கள் சாபத்தின் கட்டில சிக்கி இருக்கிறாங்களோ எல்லா காரியத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிட்டருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளையும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் உம்முடைய ஆசீர்வாதமும் நன்மைகளும் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.